அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்டாக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் நிஃப்டி 50 என்ன டைரக்ஷன் இருக்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோல டைரக்ஷன் மட்டும் தான் நம்ம சொல்றோங்க. அது ஒரு விலையில போயிட்டு அந்த டைரக்ஷனே சேஞ்ச் ஆகுன்றதும் இருக்கு. ஓகேங்களா? நம்ம இது இண்டெக்ஸ் எல்லாத்துக்குமே பொருந்தும். சென்செக்ஸும் கொடுக்கலாம். சென்செக்ஸ் டைம் இல்லாதனால வேல்யூ இன்னைக்கு நான் எடுக்கலைங்க. ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. சென்செக்ஸ் நான் கொடுப்பேன் எக்ஸ்பைரி டேல. 0 to 0 கால் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 5 ரூலை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, சென்செக்ஸ் அந்த 0 to 0 கால் ரூலை மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செய்து. சரி, இன்னைக்கு 24,500 புட்டு கொடுத்துருக்கோம். 132 rupees, 132 ரூபா. சப்போர்ட் எடுத்தா நிஃப்டி 50 இறங்குவதற்கும், அது ரெசன்ஸ் எடுத்தா நிஃப்டி 50 ஏறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. நிஃப்டி 50 தான் இங்கே ஏறுது இறங்குதுன்னு சொல்றோம். நாம் எந்த நியூஸ் வரப்போதா, இல்லை ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கா பார்க்கல, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ப்ரைஸ் ஆக்ஷன் எதுவுமே தெரியாது, பார்க்கல. ஆனால் இந்த ப்ரைஸை மட்டும் ஏன் மென்ஷன் பண்ணுறோம்? இந்த ப்ரைஸே இந்த இடத்துக்கு வரல, நான் என்ன சார் பண்ணுறோம்? இக்னோர் பண்ணிட்டேன், தவிர்த்துருங்க நம்ம இதில். ஏன்னா அதுக்கு அங்கேருந்து போனால் இன்னொரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ உங்களுக்கு தெரியாது. அதனால அந்த இடத்துல அது வேற வேல்யூ எடுத்துக்கிட்டு அது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி திரும்பிடும். ஓகேங்களா? அதே இந்த 132லேருந்து மேலே போனால் ஒரு வேலையில எடுத்து திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன். அப்போ இங்கே இன்னொரு வேல்யூ இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே போல் இங்கே சப்போர்ட் எடுத்து திரும்பினாலும் அப்போ இங்கே இன்னொரு வேல்யூ இருக்கு, அங்கே சேஞ்சஸ் நடக்கும் ட்ரெண்ட். அப்போ அது வரைக்கும் ஒரு ட்ரெண்டாக இருக்கும் அது. ஆனால் இந்த 132 இருக்கும்போது எடுத்தீங்கன்னா உங்கள் ரிட்டர்ன் பெட்டர், பெருசாக சிம்பிள், அவ்வளோதான். அப்போ இந்த இடம் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், வெயிட் பண்ணலாம். இல்லை இதுக்கு நேராக வரும்போது ஃபால்ஸாக கூட நம்ம ட்ராப் பண்ணி மாற்றோம். கீழே இருக்கிற மாதிரி கீழே மார்க்கெட் ஏறப்போகுது அப்படின்னு நினைச்சு டக்குன்னு தூக்கிடுவாங்க மேலே. அதே மேலேயே இருப்பாங்க, இப்படியே இருக்கும், மார்க்கெட் இறங்க போகுது அப்படின்னா டக்குன்னு கீழே அடிச்சு மேலே. இதெல்லாம் ஃபால்ஸாக நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாற்றுவாங்க. அதுவும் நம்ம கண்டுபிடிக்க தெரியணும் மேக்ஸில். இது வீடியோ போடுறது மார்க்கெட் மேக்ஸ் சார்ந்து இயங்குது, அதை சார்ந்து படிங்க. இல்லை நீங்கள் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சு வேற சொல்லிவிட்டு கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. கற்றுக்கிட்டாலும் அது ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், பப்ளிக் டொமைன்ல யாரு கொடுக்குறதையும் நம்பாதீங்க, சொல்றதையும் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறதையும் சேர்த்து தான் சொல்றேன். அது நிறைய இந்த இதெல்லாம் வருது, டொமைன்ல நிறைய ஏமாத்துறாங்க அப்படிங்கிற இதெல்லாம் நிறைய மெசேஜஸ் பண்றாங்க. யாரை நம்பி உங்க பணம் நீங்க போட்டு உங்க அக்கௌண்ட்ல போட்டு ட்ரேட் பண்ணுங்க. தெரிஞ்சா இல்லையா பண்ணாதீங்க, யார்ட்டையும் கொடுக்காதீங்க. இது நடந்திருக்கா? லின்போஸ் மக்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்வாங்க.